இனிய தமிழமுது நேயர்களுக்கு இனிய மதிய வணக்கங்கள். இன்றைய தலைப்பு வேல்யூஸ் அண்ட் ஆட்டிடியூட்ஸ். இதுக்கு சரியான தமிழ் பதம் என்னவென்றால் சுய மதிப்பீடுகள் மற்றும் நம்முடைய நடத்தைகள் என்று சொல்லலாமா, அல்லது சுபாவம் என்று சொல்லலாம். ஆட்டிடியூட் என்றால் சுபாவம் என்று கூட சொல்லலாம். இன்றைக்கு அது மிக மிக இளைஞர்கள் மத்தியிலே குறைந்து வருகிறது என்று மக்கள் நினைக்கிறார்கள். நானுமே நினைக்கிறேன். இந்த சமூகமே அப்படித்தான் சொல்கிறது. அதாவது நம்முடைய குழந்தைகளுக்கெல்லாம் நாம் சொல்லித்தர வேண்டியது, அந்த காலத்தில் இருக்கிற பெரியவர்கள் எல்லாம் எங்களை போன்றிருந்த சிறுவர்களுக்கெல்லாம் அன்றைக்கு அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். பொய் சொல்லக்கூடாது பாப்பா என்றும் புறஞ்சொல்லல் ஆகாது பாப்பா என்று பாரதி பாட்டை எங்களிடத்திலே சொல்லிக் கொடுத்தார்கள். அதே மாதிரி அடுத்தவரை பற்றியெல்லாம் எதுவும் தவறாக பேசக்கூடாது. அதே மாதிரி வஞ்சனை எதுவும் செய்யக்கூடாது. அடுத்தவர் பால் எதுவுமான ஒரு விரோதத்தையும் வளர்த்தி கொள்ளக்கூடாது. அன்பாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். இந்த சொல்லிக் கொடுத்த ஒரு 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 காலகட்டமெல்லாம் தாண்டி இன்றைக்கு அப்பொழுதெல்லாம் இருக்கும் மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ற ஒரு வகுப்பு இருக்கும். ஆனால் இன்றைக்கு அந்த மாதிரி வகுப்பு இல்லாததன் காரணமாக இந்த குழந்தையெல்லாம் தவறான பிரிவுகளை சென்று கொண்டிருக்கிறார்கள். தெற்கு பகுதியிலே பார்த்தால் இன்றைக்கு ஜாதி தலைவிரித்தாடுகிறது. பள்ளியிலே இரு மாணவர்களுக்கிடையே சண்டை, கத்தி குத்து போன்றவெல்லாம் இன்றைக்கு நடந்து கொண்டு, இதெல்லாம் என்ன காரணம்? அந்த இளைஞர்களுக்கான அந்த மாணவர்களுக்கான நல்ல புத்தி, நல்ல எண்ணத்தை எல்லாம் அவள் வளர்த்தவில்லை. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று எல்லோரும் சொல்லுகிறோம். ஆனால் அதை அந்த மாணவர்கள் மத்தியிலே அதை நாம் கொண்டு செல்வதில்லை. இதன் காரணமாகத்தான் இளைஞர்களாம் இன்றைக்கு ஒரு சிலர் தவறான போக்கிலே சென்று கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த கூலிப்படை என்று பார்த்தால் அதில் இருப்பதெல்லாம் சின்னஞ்சிறு 60-20 வயது உட்பட்டவர்களாக இருக்கிறார்கள். இதற்கெல்லாம் என்ன காரணம் என்று நாம் பார்க்க வேண்டாமா? அந்த காலத்தில் இருந்த அந்த வேல்யூ பேஸ்டு லைஃப் இன்றைக்கு இல்லை. எனவே தான் அந்த குழந்தைகளுக்கு பிறந்த குழந்தைகளிலிருந்தே நல்ல சகோதர ஒற்றுமை, குடும்பத்துக்குள்ளேயே ஒரு அன்பான ஒரு வாழ்க்கை, எல்லோரும் வேண்டும். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களெல்லாம் நமது நண்பர்கள், நமது உறவினர்கள் என்றெல்லாம் வைத்து கொண்டிருக்க வேண்டும். இதிலே ஜாதி பேதம், மத பேதம் எல்லாம் இல்லாமல் தான் நாம் வாழ்ந்து வந்தோம். நான் வேலையில் இருக்கின்ற ஒரு காலத்தில் ஒரு முஸ்லீம் எனக்கு இனிய நண்பர் அவருக்கு குழந்தை பிறந்தால் ஆனால் இறந்து கொண்டே இருந்தது. அந்த சமயத்திலே அந்த அருகில் இருக்கிற ஆஸ்பத்திரியில் நாங்கள் சென்று பார்க்கும்போது அந்த இறந்த குழந்தையை என் கையிலே நான் ஏந்தி கொண்டு வந்து அதை அடக்கம் செய்வதற்கு உதவி செய்தேன். இதை பார்த்து பலர் நீ இந்து, அவர் முஸ்லீம் என்றெல்லாம் பேசினார்கள். எங்களை பொறுத்தவரை ஒரே இடத்திலே பணி செய்கிறோம், நாங்கள் சகோதரர்கள், சகோதரர்கள் மத்தியிலே இப்படிப்பட்ட வேறுபாடெல்லாம் கிடையாது என்று அவர்களிடத்தில் நாங்கள் சொன்னோம். அப்படி ஒரு ஜாதி இன்னொரு ஜாதி, உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி என்றெல்லாம் இல்லாமல் எல்லோரும் அன்பு சகோதரர்கள் என்று நாங்கள் 2000 குடும்பங்கள் ஒரே இடத்திலே வாழ்ந்து கொண்டு வந்தோம். அப்படி என் குழந்தைகளுக்கும் மற்ற இருக்கிற இளைஞர்களுக்கும் நல்லெண்ணத்தை போதிக்க வேண்டும். அதே மாதிரி இன்றைய இளைஞர்கள் தாங்கள் யாருடன் பழகிறோம், எப்படிப்பட்டவுடன் பழகிறோம் என்பதெல்லாம் அவர்கள் கவனிப்பாக இருக்க வேண்டும். பெண்களுக்கு, குறிப்பாக பெண்களுக்கு என்னவென்றால், இன்றைய தினம் நாம் சென்னையிலே பார்க்கிறோம், தனக்கு பழகின பெண் தன்னுடைய திருமணத்திற்கு அவர் எதிர்ப்பு தெரிவித்தால் அவரை கொலை செய்வதும், அதே இடத்துல ஆசிட் வீசுவதும் இன்றைக்கு வழக்கமாக இருக்கிறது. இதையெல்லாம் தவறான நடத்தினுடைய காரணம், அன்றைக்கு மகாத்மா காந்தியுடைய தாயார் கூறிய உண்மையை பேச வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தவாறு இன்றைக்கு குழந்தைகளுக்கு அவ்வாறு சொல்லிக் கொடுக்காதால் தான் இன்றைக்கு அவருடைய போக்கு வேறு விதமாக போய்கொண்டிருக்கிறது. அதாவது அவர்களுடைய தேவைக்காக, அவர்கள் குடிப்பதற்காக அவர்களுக்கு உடனடியாக பணம் வேண்டும் என்ற ஈஸி மணி என்ற ஒன்றை வைத்து அவரை பாழ்படுத்துகிறார்கள் சில ரவுடிகள், சில சமுதாயத்தான விரோதிகள். எனவே பெண்களும் அப்படிப்பட்ட சூழ்நிலை தங்களுக்கு ஏற்படுவதற்கு அவர்கள் ஒத்துழைப்பு தரக்கூடாது. முதலிலே அவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அவர்கள் எவ்வளவு ஆசை காட்டினாலும், அவர்கள் எவ்வளவு பேசினாலும் அவர்களிடத்திலே மயங்கிவிடக்கூடாது. எதற்கும் ஒரு அளவுகோலை வைத்துக்கொண்டு அடுத்த ஒரு ஆண் பெண்ணானாலும் அவர்களிடத்திலே கவனமாக இருந்து வாழ்க்கை நடத்தினால் இது போன்ற குற்றங்கள் ஏற்படாது. எனவே இளைஞர்கள் சொல்லிக் கொள்வதெல்லாம் என்னவென்றால்,
உங்களுடைய சுய மதிப்பீடுகளை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். பொய் சொல்ல மாட்டேன், பிறருக்கு துன்பம் விளைக்க மாட்டேன், யாருக்கும் தீங்கு விளைக்க மாட்டேன் என்றெல்லாம் ஒரு மனதிலே நல்ல எண்ணங்களை வளர்த்து வாருங்கள். அது நன்மை உங்களுக்கு பயக்கும். அதை விட்டு மாறுபட்டு உங்களுடைய ஆட்டிடியூட் சுபாவமானது மாறுபட்டதாக இருந்தால், அது சமூகத்துக்கு விரோதமாக இருந்தால் நிச்சயம் அது உங்களுக்கு வாழ்வை பாதிக்கும் என்று சொல்லி, இந்த நேரத்தில் எல்லோரும் நல்ல முறையிலே நல்ல வகையிலே நல்ல குடிமக்களாக வளர வேண்டும். காசுக்கோ பணத்துக்கோ லஞ்சம் கொடுப்பதற்கோ எந்த விதமான ஒரு உடன்பாடு கொள்ளக்கூடாது. உங்களுடைய சுய மதிப்பீடுகளை வளர்த்துக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள் என்று கூறி இந்த அளவிலே இந்த நிகழ்ச்சியை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.